ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 13. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சேன், கரெக்ட், நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ தாட். நான் நினச்சேன், நான் நினச்சேன். நீ கிளம்புறியா, டைம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, 6 மணி ஆகிருக்கும். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், நீ கிளம்புறியா அப்படின்னு. ஆர் யூ லீவிங், நீ கிளம்புறியா, ஆர் யூ லீவிங், நீ கிளம்புறியா, ஆர் யூ லீவிங். அடுத்து, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, அப்படின்னு சொல்லுவோம்ல சில பேரை பார்த்து. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் யூ நாட் அஷேம்ட், நமக்கு நேரம் இருக்குது, எக்ஸாமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், கடைசியில் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வி ஹேவ் டைம், நமக்கு நேரம் இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை, நமக்கு நேரம் இருக்குது, வி ஹேவ் டைம். அடுத்து, பிடிவாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவோம், இந்த பொருள் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி ஸ்டபன், பிடிவாதமாக இருக்காத, டோன்ட் பி ஸ்டபன். அடுத்து, அதனால தான் நாளைக்கு எக்ஸாமே இல்லை, அதனால தான் நாங்கள் விளாட போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் வை, அதனால தான். அடுத்து, இன்னும் நேரம் ஆகலை, நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து இல்லை இன்னும் நேரம் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் டைம் yet. அடுத்து, கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் கமெண்ட் பண்ணுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கேளுங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்து, என் ஃபோன் தான் அடிக்குதா, வீட்டில் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அது எல்லோரும் ஒரே மாதிரி ரிங்டோன் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டவுட் வந்துடும், அது என் ஃபோன் தான் அடிக்குதா இல்லை யார் ஃபோனுன்னு தெரில, என் ஃபோன் தான் அடிக்குதா அப்படின்னு. அப்போ இஸ் இட் மை ஃபோன் ரிங்கிங். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா இஸ் தட் மைன் அப்படின்னு சொல்லலாம், என்னோடதா. இப்போ எப்படி கேட்போம், என் ஃபோன் தான் அடிக்குதா அப்படின்னும் கேட்போம், இல்லை ஃபோன்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், என் ஃபோனா என்னதான் அப்படின்னு கேட்போம்ல, இஸ் தட் மைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் சொல்லவே இல்லை, அப்போலாம் நான் சொல்லவே இல்லை, ஐ நெவர் செட், நான் சொல்லவே இல்லை, நீ சொன்னதை நான் யார்ட்டையும் நான் சொல்லவே இல்லை, ஐ நெவர் செட். அடுத்து, இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷால் பாஸ். அடுத்து, அவங்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை, அவங்ககிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்லை. சிலர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது எந்த இதுக்குமே ஆகாது, அவங்கக்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, எந்த வேலையும் அவங்க செய்ய போகிறதில்ல. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் வேறு அவங்கக்கிட்ட, இட்ஸ் நோ யூஸ் டெல்லிங் ஹிம். இதை நீங்கள் இட்ஸ் நோ யூஸ் டெல்லிங் ஹிம் இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை தேர் இஸ் நோ யூஸ் டெல்லிங் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். என்னை கேட்டால் பெட்டர் நீங்கள் தேர் இஸ் நோ யூஸ் டெல்லிங் ஹிம் அப்படின்னு சொல்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, அது பயனற்றது, இது வேஸ்ட்டு, இது ஒரு யூஸும் கிடையாது, எந்த இதுக்குமே லாய்க்கில்லை, போச்சு அவ்வளோதான், இது ஓடாது அப்படின்னா இட்ஸ் யூஸ்லெஸ் எப்படி சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், நமக்கு ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் டைமில் நம்ம வந்து விளையாட முடியாது வெளியே போய். ஸோ அப்போ வந்து சண்டே மட்டும்தான் ஃப்ரீ. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன சொல்லலாம், we will see you on Sunday அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு அந்த சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்த வேணாம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம், ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து, இது நல்லா இருக்குதா, இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குதா, இஸ் திஸ் குட், இது நல்லா இருக்குதா, இஸ் திஸ் குட்.
அடுத்து நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது நான் வீட்டில் இல்லை, நான் வெளியே இருக்கேன், நான் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐம் அவுட், ஐம் அவுட். இல்லை நாட் இன் ஹோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐம் அவுட் இல்லை அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான். நாட் இன் ஹோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து நான் பயப்படலப்பா, நான் பயப்படல. ஐ எம் நாட் ஸ்கேட் இல்லைனா ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படி சொல்லலாம். அடுத்து அவன் படித்தானா, இன்றைக்கி எக்ஸாம் இருக்கும், ஸோ ஒருத்தர் நம்பி தான் நம்ம போயிருப்போம், அவன் காமிச்சா தான் நம்ம பாஸே ஆக முடியும். இப்போ அவனை பார்த்து சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவன் படித்தானா, அவன் படிச்சிருக்கானா இன்றைக்கி அப்படின்னா, டிட் ஹீ ஸ்டடி, அவன் படித்தானா, டிட் ஹீ ஸ்டடி, டிட் ஹீ ஸ்டடி. அடுத்து நீ எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்ட, நீ வந்து காமிப்ப அப்படின்னு நினச்சேன் எக்ஸாமில், ஆனால் நீ காமிக்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல, நீ என்னை ஏமாற்றி, நீ எனக்கு வந்து ஏமாற்ற தான் செஞ்சுருக்க அப்படிங்கிறது. யூ டிஸப்பாயிண்டட் மீ, நீ டென்ஷன் ஆக்கிட்ட, இல்லை அப்படின்னா நீ என்னை வந்து நீ ஏமாற்றிட்ட, நீ நம்பினேன் உன்னைய அப்படின்னு சொல்லி. யூ டிஸப்பாயிண்டட் மீ, யூ டிஸப்பாயிண்டட் மீ, யூ டிஸப்பாயிண்டட் மீ. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.